என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஏன் அதிகாலை வேளையில் தரப்படுகிறது, முதல் நிகழ்ச்சியாக வேறு தரப்படுகிறது என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான். தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு மேல் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதுதான். கலைஞர் குடும்பத்தினர் அத்தனை பேர்களும் இந்த யோகாசனத்தை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் அதனை பலன்களை அவர்கள் அனுபவித்திருக்கின்ற காரணத்தினால் மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு சரவணன், பழனிசாமியர் இருவரும் இந்த சென்டரின் யோகா மாஸ்டர்கள், சீனிவாசன், சந்திரேஷ் இவர்கள் இங்கே வந்து எங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். பல காலமாக உங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர்கள். இவர்கள் ஒரு கம்பைன்ட் ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். அர்த்த ஹலாசன சக்கராசனம், அர்த்த ஹலாசன சக்கராசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் இருவர்களும் இந்த அர்த்த சர்வாங்க ஆசனத்தை, சர்த சக்கராசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். அர்த்த ஹலாசன சக்கராசனம். ஹலாசனத்தினுடைய பலன், சக்கராசனத்துடைய பலன் கிடைக்கும். முதலில் மனோதிடம், மனோதைரியம் கிடைக்கும். கீழே விழுந்து விடுவோமே என்ற பய உணர்வு அவர்களுக்கு இருக்காது. கீழே உள்ளவர்களுக்கு தங்கள் காலில் 2 பயன்களுடைய வெயிட் அதை தாங்கக்கூடிய ஒரு திறமை அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஹலாசனத்தினுடைய பலனும் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் உண்மை. பாருங்கள், பயமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சர்க்கஸ் பார்த்திருக்கிறது தெரியும். அவர்கள் மேலே கம்பையில் ஆடும் பொழுது பயம் இருந்தால் அவர்களுக்கு அந்த பயிற்சியில் அவர்கள் ஈடுபடவே முடியாது. பயமில்லாமல் ஆடுவார்கள். மெதுவாக இறங்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அங்கேயே தலையை வச்சுங்க, கால் நீட்டு. அங்கே தலை வச்சுங்க, கால் நீட்டுக்கும். இல்லை, தலையை அங்கே வைங்க, அப்படின்னா மூஞ்சி தெரியும். ஏய், அங்கே வைடா தலைய. காலை மாட்டு முதல்ல. கதில் இல்லை, காலை லாக் பண்ணுறா முதல்ல. அப்போ தான் உனக்கு பயம் இருக்காது. கையை வரைப்பான்னுட்டு கையை அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கு.
சந்திரேஷ் கையை கொஞ்சம் மேலே தூக்கு. மனோபலம் ஏற்படும், பயம் ஏற்படாது. மனோதிடம், மனோபலம் இவைகள் ஏற்படும். அது தவிர சக்கராசனத்தினுடைய பலன் மேலே இருப்பவர்களுக்கும் கீழே அலாசனத்தினுடைய பயன்கள் அவர்களுக்கும் கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பண்ணும் பொழுது குழந்தைகளெல்லாம் நாங்கள் செய்ய வரோம், நான் செய்ய வரேன்ட்டு சண்டை போடுவார்கள். வீட்டிலே நம்ம செய்ய ஆரம்பித்து விட்டுமானால் இந்த விளையாட்டாக செய்யக்கூடிய ஆசனம் அவர்கள் பல்வேறுபட்ட நன்மைகளை அடைவதற்கு இந்த ஆசனங்கள் அவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறங்குங்கள். அப்படியே உட்காந்து பத்மாசனத்தில் உட்காருங்க, தள்ளி தள்ளி. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்களை நாம் வீட்டில் செய்வோமே ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேடிக்கையாக அவர்கள் செய்ய வருவார்கள். அப்பொழுது அந்த ஆசனத்துடைய முழுமையான பலன் கிடைத்துவிடும். ஆசனம் செய்ய வேண்டும் என்று அவர்களை கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களாகவே ஓடி வருவார்கள். சண்டை போட்டுக்கொண்டு நான் செய்ய போகிறேன், நீ செய்ய போகிறேன் என்று சண்டை போட்டு கொண்டு வந்து விடுவார்கள். அந்த நிலை ஏற்பட்டு விடும் நிச்சயமாக. ஏன்னா அவன் செய்யறான், நாம ஏன் செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு போட்டி வந்துடும். அப்பொழுது ஆசனம் செய்யும் பொழுது ஆசனத்தினாலுடைய பயன் கிடைத்து விடும். ரெகுலராகவும் வந்து விடுவோம். இதை போய் செய்யணும், அவன் செய்கிறான், நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயன் வந்துடும். பள்ளிக்கூடங்களிலே நிகழ்ச்சிகளில் இதை செய்து காட்டலாம். அப்பொழுது தனியாக இவர்களுக்கு கப்பு கொடுப்பார்கள், பாராட்டுவார்கள். இதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஆச்சரியமாக தோணும். அவர்களுக்கு தனியான பரிசு கொடுத்து பாராட்டுவார்கள் பள்ளி விழாக்களில். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறுவர்களுக்கு தினமும் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வில் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் என்னும் பேட்டினை பெறுவதற்கு வழிமுறைகளை அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.